எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு 77வது ஸ்தோத்திரம். விஸ்வமூர்த்திர் மகாமூர்த்திர் தீப்தமூர்த்திர் ரமூர்த்திமான். தீப்தமூர்த்தி ரமூர்த்திமான் அநேகமூர்த்தி ரவ்யக்த சதமூர்த்தி சதானன. இதான் இன்னைக்கு ஸ்தோத்திரம். விஸ்வமூர்த்திர் மகாமூர்த்திர் தீப்தமூர்த்தி ரமூர்த்திமான் அநேகமூர்த்தி ரவ்யக்த சதமூர்த்தி சதானனக. இது எப்படி சொல்லணும்னா, விஸ்வமூர்த்திர் மகாமூர்த்திர் தீப்தமூர்த்தி ரமூர்த்திமான் அநேகமூர்த்தி ரவ்யக்த சதமூர்த்தி சதானனக அப்படி சொல்லணும். விஸ்வமூர்த்திர் மகாமூர்த்தி தீப்தமூர்த்தி ரமூர்த்திமான் அநேகமூர்த்தி ரவ்யக்த சதமூர்த்தி சதானனக அப்படி சொல்லணும். இப்போ இதுக்கு விளக்கம் பார்த்தீங்கன்னா, விஸ்வமூர்த்தி, விஸ்வன்னா உலகம், விஸ்வான்றதே உலகம் தான். விஸ்வன்னா உலகம், மூர்த்தின்னா அதுக்கு தலைவன், உருவாக்கியவன். மூர்த்தின்றது உருவாக்கியவன் அப்படின்ற அர்த்தம் கரெக்டா. விஸ்வமூர்த்தினா உலகையே உருவாக்கியவன். மகாமூர்த்தி, மகான்னா பெரிய, மூர்த்தின்னா உருவம். இந்த இடத்துல முதல்ல வந்த மூர்த்திக்கு வந்து உருவாக்கியவன், இங்க வந்து மூர்த்தின்னா உருவம். மகாமூர்த்தி முதல்ல வந்து உருவாக்கிறதுக்கு அந்த மூர்த்தி. இப்ப அடுத்த மூர்த்தி வந்து உருவம், மிகப்பெரிய உருவம் படைத்தவன். விஸ்வரூப சேவை கொடுக்குறாரு இல்லையா மகாவிஷ்ணு, அதைத்தான் இங்க சொல்ற. தீப்தமூர்த்தி, தீப்தமூர்த்தின்றத தீப மூர்த்தி அப்படி வச்சுக்கணும். தீபம்னா ஒளி, ஆனா அதான் இந்த இடத்துல. மூர்த்தினா உருவம், தீபத்தின் ஒளியாக உருவம் கொண்டவன், தீபத்தில் ஒளியாக உருவம் கொண்டவன் அப்படின்னு இந்த இடத்துல வந்து. அதாவது முதல்ல என்னன்னா, உலகமாக உருவாகி உலகமே உருவாக்கியவன். ரெண்டாவது மூர்த்தி மிகப்பெரிய உருவம் பட்டவன். மூணாவது மூர்த்தி வந்து தீபத்துல வந்து அந்த ஒளியா ஜோதியாய் திகழ்பவன் அப்படி. அடுத்தது தீப்தமூர்த்தி ரமூர்த்திமான் இருக்கும், அமூர்த்திமான் சொல்லணும். அது தீப்தமூர்த்தி அமூர்த்திமான், அது பக்கத்துல சேர்ந்து வரதுனால ரமூர்த்திமான் அதுல ஸ்லோகத்துல இருக்கும் ஸ்தோத்திரத்துல. ஆனா அமூர்த்திமான்றது கரெக்ட். பிளஸ் மூர்த்தி பிளஸ் மான் அப்படி எடுத்துக்கணும். மூர்த்தின்னா உருவம், நம்ம முதல்ல பார்த்தோம். அமூர்த்தின்னா கண்களுக்கு புலப்படாத உருவம், அருவம்ன்றமே அதான் கண்களுக்கு புலப்படாத உருவம். மான்னா சிறந்த, கண்களுக்கு புலப்படாத அருவமாய் திகழும் சிறந்த உயர்ந்த குணமுள்ளவன் எடுத்துக்கணும். கண்களுக்கு புலப்படாத உயர்ந்த அருவமாக திகழ்பவன் அப்படின்னு சொல்லணும். அருவம் கண்ணுக்கு தெரியாதவன், ஆனா உங்களுக்கு அதான் நம்ம என்ன செய்யறோன்றது நம்ம சொல்லுவோம் பாருங்க. நம்ம செய்யற எல்லாத்தையும் தெய்வம் ஒண்ணு பார்த்துட்டு இருக்கணுமே, அதுதான். அது மாதிரி அமூர்த்திமான். அடுத்து அநேகமூர்த்தி, அநேகமூர்த்தின்றது பல உருவங்கள். அநேகன்றது இந்த இடத்துல மூர்த்தி வந்து அதே உருவம் தான், பல உருவங்களை எடுப்பவன். முதல்ல வந்து உலகத்துல வந்து உலக உருவாக்கி அந்த ஸ்தாபிதம் பண்ணவன் முதல் மூர்த்தி. அடுத்த மூர்த்தி வந்து உருவம் மிகப்பெரிய உருவம் படைத்தவன். அதுக்கடுத்த மூர்த்தி தீபத்தின் ஜோதியாய் திகழும் உருவம், அந்த உருவம் படைத்தவன். அதுக்கடுத்த மூர்த்தி கண்களுக்கு புலப்படாத உருவத்தை உடையவன். அதுக்கடுத்த மூர்த்தி பல உருவங்களை எடுப்பவன். எல்லாத்தையும் எப்படி அதுவும் அவர் தானா, பல உருவங்களை எடுப்பவன். அநேகமூர்த்தி பல உருவங்களை எடுப்பவன். அவ்யக்த, ஜக்தன்னா அறிதல், அவ்யக்தன்னா அறிய முடியாத, அறிந்து கொள்ள முடியாத அப்படின்னு அர்த்தம். அவ்யக்தன்னா இந்த இடத்துல அவ்யக்தன்னா யாராலும் அறிந்து கொள்ள முடியாதவன். ஏன்னா எல்லாம் அவனாவே இருக்கான் இங்கே. அதனாலதான் யாராலும் அறிந்து கொள்ள முடியாதவன். அதுதான் அவ்யக்த. ஜக்தன்னா தெரிஞ்சுக்கிறது, அவ்யக்தன்னா அதுக்கு ஆப்போசிட், அறிய முடியாது. சதமூர்த்தி, சதம்னா 100, நமக்கு தெரியும். இந்த இடத்துல சதமூர்த்தினா 100 மூர்த்தின்னு இல்லை, நூற்றுக்கணக்கான உருவங்களை ஒரே நேரத்தில் எடுப்பவன். கோபியர்கள் கூட விளையாடும் போது எல்லா கோபியர்களுடையும் விளையாடுவாங்க கிருஷ்ணர். எத்தனை பேர் இருக்காலும் அத்தனை பேரோட உருவத்தையும் எடுத்து அத்தனை பேருடையும் ஒவ்வொரு கிருஷ்ணனா இருப்பானா. ஒவ்வொரு கோபியும் பேசிப்பாளா, நேற்று கிருஷ்ணன் எங்க வீட்டை வந்து விளையாடுனா, இல்லை எங்கிட்ட தானே விளையாடினா, எங்கிட்ட தானே தான் சொல்லுவாளாம் ஒருத்தர் பேசிக்கும் போது.
என் கூட தானே விளையாடிருந்தான், உங்ககிட்ட எப்படி வந்திருப்பான்னா, இல்லை இல்லை எங்கள் வீட்டுக்கு வந்தானே, எங்கள் வீட்டில் இருந்தானே ஒருத்தர் சொல்லுவாளாம். அதுதான் அநேகமூர்த்தி. தனித்தனியாக கிருஷ்ணா சேர்த்து விளையாடுறது அது. சதானனக, சதானனகன்றது நன முகம். அதான் சதமூர்த்தி, நூற்றுக்கணக்கான உருவங்களை எடுப்பவன் முதல்ல. இப்போ வந்து சதானனகன்னா நூற்றுக்கணக்கான முகங்களை கொண்டவன். அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஜீவாத்மாவுக்கும் ஒவ்வொரு விதமான முகத்தை கொடுத்து உள்ளுக்குள்ள இருந்து அவதான் நாட்டி படிக்கிறான். அதனால அந்த ஜீவாத்மாக்களோட முகங்கள்லாம் கிருஷ்ணன் தானே. அதுதான் சதானனகா. முதல்ல வந்து சதமூர்த்தி, இப்ப சதானனம். முதல்ல சதமூர்த்தி உருவங்கள், ஒரே உருவம் நூற்றுக்கணக்கா. இது வந்து வேற வேற உருவம், சதா முகம் வேற வேற முகம், ஆனா உள்ள ஜீவாத்மா ஒண்ணு. அதை எடுக்கிறவனும் அவன் தான் அப்படின்னு சொல்றாரு இதுல. ஆக மொத்தம் இன்னைக்கு வந்து 729 வரைக்கும் பார்த்துக்கோ. நேற்றுக்கு வந்து 721 வரைக்கும் பார்த்தோம். இன்னைக்கு வந்து விஸ்வமூர்த்தி 722, மகாமூர்த்தி 723, தீர்த்தமூர்த்தி 724, அமூர்த்திமான் 725, அநேகமூர்த்தி 726, அவ்யக்த 727, சதமூர்த்தி 728, சதானனக 729. அப்ப 721 729 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, 722 729 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 8 வரும். 1 2 3 4 5 6 7 8 திருநாமங்கள். இன்னைக்கு 77வது ஸ்தோத்திரத்துல 8 திருநாமங்கள் பார்த்துருக்கோம். நம்ம இது வரைக்கும் நம்ம 77 ஸ்லோகங்கள் பார்த்தாச்சு. 8 திருநாமங்கள் இது வரைக்கும் பார்த்துருக்கோம். இந்த 77வது ஸ்தோத்திரத்தை பார்த்துருக்கோம். இது வரைக்கும் 729 திருநாமங்கள் பார்த்துருக்கோம் நம்ம. தேங்க்யூ.